வணக்கம் மக்களே, எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? மீண்டும் உங்களை சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம். சமீபத்துல சோசியல் மீடியா முழுக்க பரபரப்பா பேசப்படுற ஒரு விஷயம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, விர்ச்சுவல் வாரியர் என்று அன்பால் அழைக்கக்கூடிய விஷ்ணு தாக்கப்பட்ட விவகாரத்தை பலவிதமா எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த சம்பவத்தை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி இதுல நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு பிறகு இந்த வீடியோவோட எண்ட்ல நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வரலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். முதல்ல விஷ்ணு யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரபல மேக் ஓவர் ஆர்டிஸ்ட் அஸ்மிதா இருக்காங்கல்ல, அவங்களுடைய கணவர். இவங்க 2 பேருமே இன்ஸ்டாகிராம்ல ரொம்ப ரொம்ப பாப்புலர். அதுல அஷ்மிதா வந்து ரொம்பவே பாப்புலர். 15 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து அஷ்மிதாக்கு இருக்கு. அஷ்மிதா மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு பேஜ்ல வந்து இவங்க பிரபலம். இன்ஸ்டாகிராம்ல மேக்கப் டியூட்டோரியல் எடுப்பாங்க. அதே மாதிரி நிறைய நேர்ல போயும் டியூட்டோரியல் கிளாஸஸ் எடுப்பாங்க. செலிபிரிட்டிஸ் நிறைய பேருக்கு அவங்களுடைய திருமணத்தின் போது முக்கியமான ஃபங்க்ஷன் அப்ப இவங்க தான் மேக் ஓவர் பண்ணுவாங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா, விஜய் டிவியோடைய பல பிரபலங்களுக்கு இவங்க தான் அவங்களுடைய ஃபங்க்ஷன்ல ஆஸ்தான மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க. விஜய் டிவி புகழுடைய கல்யாணத்துல முழுக்க முழுக்க இவங்க தான் மேக் ஓவரும் அஷ்மி இன்ஸ்டாகிராம்ல பிரபலத்திலேயே அவங்க மேல சில அலிகேஷன்ஸ் இருந்தது. என்ன அலிகேஷன்ஸ் அப்படின்னா, அதிகப்படியா இவங்க ஒரு மேக் ஓவருக்கு சராசரியா ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் சார்ஜ் பண்ணக்கூடிய அமௌண்ட் 15,000 20,000 இருக்கும் அப்படின்னா, அஷ்மிதா அவங்களுக்கு இன்ஸ்டாகிராம்ல இருக்கக்கூடிய பாப்புலாரிட்டியை வச்சு 50,000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. இது ரொம்ப ரொம்ப ஹையா இருக்கு அப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் வந்தது. ஆனா அது எதையுமே அவங்க பெருசா கண்டுக்காம அவங்களுடைய பாத்வேல ரொம்ப கிளியரா போயிட்டே இருந்தாங்க. அப்பதான் இந்த மேக் ஓவர் ஆர்டிஸ்ட்ரி, இந்த டியூட்டோரியல் இந்த மாதிரியான விஷயங்களை தாண்டி தன்னுடைய பிசினஸா அடுத்த கட்டமா கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய கணவரை வைத்து அவங்க ஆரம்பிச்சதுதான் இந்த ஃபோரெக்ஸ் அப்படிங்கிற அந்த ட்ரேடிங் பிசினஸ். இந்த ட்ரேடிங் பிசினஸ்ல தான் வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு மிகப்பெரிய ஸ்கேம்லயும் சிக்கினாங்க. ஃபோரெக்ஸ் ஸ்கேம் அப்படிங்கிற அந்த ஸ்கேம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல பேசப்பட்டுச்சு. விசாரிச்சு பார்த்தப்ப பல உண்மையான திடுக்கிடும் தகவல்கள் கிடைச்சிருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணு நிஜமாவே ட்ரேடிங் செய்யப்படுவதற்கு படிச்சிருக்காரா, இது வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனியா, எந்த முகாந்திரத்தை வச்சு இவர் சொன்ன வார்த்தைகளை நம்பி பணம் போட்டாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விகள் இருக்கு. விசாரிச்சு பார்த்தப்பதான் சொல்றாங்க, 50 கோடி ரூபாய் வரைக்கும் விஷ்ணுவுடைய ஃபோரெக்ஸ் ஸ்கேம்ல வந்து இவங்க வந்து பணம் வந்து ட்ரேடிங் பண்ணியிருக்காங்க. அதுல பாதிக்கப்பட்ட யாருக்குமே தற்சமயம் வரைக்கும் பணத்தை திருப்பி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. இதுக்கும் விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு வந்து சமீபத்துல தாக்கப்பட்டதுக்கும் என்ன கனெக்டிவிட்டி இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இந்த இடத்துல உங்களுக்கு தோணும். இப்ப விஷயத்த நான் இன்னும் வந்து முழுசா சொல்றேன். இந்த ஃபோரெக்ஸ் ஸ்கேம் நடந்துகிட்டு இருக்கிற டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா, அஷ்மிதாவுக்கும் விஷ்ணுவுக்கும் வந்து டைவர்ஸ் நடந்தது. 2 பேரும் குடும்ப நல நீதிமன்றத்தை நாடி எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு இருக்குன்னு சொல்லி பிரிஞ்சுட்டாங்க. அபிஷியலா விவாகரத்தும் வாங்கியாச்சு. இந்த விவாகரத்து நடந்து முடிஞ்ச கொஞ்ச நாட்கள்ல தான் வந்து பாத்தீங்கன்னா மீண்டும் அவங்க 2 பேரும் இணையிறாங்க. அதையும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய டிஜிட்டல் மீடியா சேனல்கள், முன்னணி சேனல்கள் பலவற்றை கூப்பிட்டு அவங்க இன்டர்வியூஸும் கொடுத்தாங்க. அந்த இன்டர்வியூஸ்க்கு கூட இவங்க ஒரு இன்டர்வியூக்கு இவ்வளவு கொடுக்கணும்னு சொல்லிட்டு பர்டிகுலர் டிஜிட்டல் மீடியாஸ் கிட்ட வந்து காசு வாங்கிட்டு தான் இன்டர்வியூவும் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இருக்கு. இந்த இன்டர்வியூ கொடுக்கறது பிளஸ் இவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ற நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா இவங்க 2 பேரும் இணைஞ்சு ஒரு ஆல்பம் சாங் வந்து பண்ணியிருந்தாங்க. அந்த ஆல்பம் சாங்கோட ரிலீஸுக்கு தான் இந்த டைவர்ஸ் டிராமாவே நடந்தது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் இவங்களை சுத்தி நடந்தது. ஒரு வழியா ஆல்பம் சாங் ரிலீஸ் ஆச்சு. அதுவும் பாத்தீங்கன்னா 4 மில்லியன் வியூஸ்க்கு மேல போச்சு. ஸோ இப்படி இருக்கப்பதான் அஷ்மிதா அவர்கள் 3வது முறையாக கர்ப்பமா இருந்தாங்க. அதன் பிறகு வெறும் விஷ்ணுவாகவும் அஷ்மிதாவுடைய கணவராக மட்டுமே அறியப்பட்ட விஷ்ணு வந்து விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு அப்படிங்கிற அளவுக்கு தன்னை வந்து பிரபலப்படுத்த ஆரம்பிச்சுக்கிட்டாரு. அதாவது தீவிரமா தான் ஒரு தளபதி தொண்டன், தாவேகாவுடைய தொண்டன் அப்படிங்கிறத தன்னுடைய எல்லா சோசியல் மீடியா பக்கங்கள்லையும் நேரடியாகவே சொல்ல ஆரம்பிச்சாரு. தாவேகாவுடைய கூட்டத்திற்கு போறது, அது தொடர்பான மீட்டிங்கள் வந்து அட்டன் பண்றது, அங்க இருந்து வந்து தளபதி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்றது, இந்த மாதிரியான வீடியோக்கள் அவருடைய சோசியல் மீடியா பக்கத்துல பிரபலம் அடைஞ்சது. அப்பதான் மற்ற நடிகர்களை பத்தி அவர் குறை சொல்லி பேசி விஜய் அவர்களை தூக்கி பேசி ஒரு வீடியோ வந்து பாத்தீங்கன்னா சமூக வலைதளத்துல மிகவும் பிரபலமாச்சு. அந்த வீடியோ மூலமாக வெறும் விஷ்ணுவாக இருந்தவர் விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் அதிகமாக பாப்புலாரிட்டி அவருக்கு கிடைச்சது. இந்த நிலையில தான் ஒரு 10 நாட்களுக்கு
விஷ்ணு அவர்களை ஒரு அபார்ட்மெண்ட்ல வச்சு சில நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து விசாரணை பண்ற மாதிரி ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு. அந்த வீடியோவை நீங்க ரொம்ப நல்லா தெளிவா பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கூட இருந்தவங்களுடைய முகத்தை மறைச்சிருக்காங்க. அது எந்த இடத்துல எடுக்கப்பட்டது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க கூடாதுங்கிறதுக்காக பின்னாடி இருந்த பொருட்கள் உள்பட எல்லாத்தையுமே மார்பிங் பண்ணி ஒரு எடிட்டர் வெர்ஷன் வீடியோ வந்து அவங்க பக்கம் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனோடனே விஷ்ணு மேல ஏகப்பட்ட அலிகேஷன்ஸ் வந்தது. என்னப்பா, மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்க, 3வது குழந்தைக்கு தந்தையாக போற இந்த சூழல்ல ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட இந்த அளவுக்கு கீழ்த்தரமான ஒரு பிஹேவியர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவை வசைபாடாத ஆட்களே கிடையாது. நிச்சயமா இதற்கு முன்பாக கூட, அதாவது முதல் 2 பேருமே முதல்ல விவாகரத்து பண்ணணும் அப்படின்னு நினைச்சதுக்கு கூட விஷ்ணுவுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் ஏதோ நடந்த ஒரு சாட்டை வந்து அஷ்மிதா அவர்கள் பார்த்ததுனால எடுக்கப்பட்ட முடிவு தான் அது அப்படின்னு அவங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்துல சொல்றாங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல தான் மனம் மாறி திருந்தி விஷ்ணு வந்ததுக்கு பிறகு மறுபடியும் அஷ்மிதா அவங்களை ஏத்துக்கிட்டு அவங்களுடைய திருமண வாழ்க்கையை கண்டினியூ பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில தான் ஃப்ரெண்டோட தங்கச்சி கிட்ட வந்து ஆபாசமாக பேசி அந்த சாட்டை மாட்டி விஷ்ணு வந்து வீடியோ வந்து வாக்குமூலமாவே எடுத்து அந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரிலீஸ் ஆச்சு. இந்த வீடியோ ரிலீஸ் ஆனதுல இருந்து தாவேகாவுடைய தீவிர தொண்டராக இருந்த விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணுவை வந்து சோசியல் மீடியாவில் போட்டு பொழந்து கட்டிக்கிட்டே இருக்காங்க. ஆனா இதுல என்ன ஒரு கூத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர் வந்து தாவேகாவை என்னைக்கு ரெப்ரசன்ட் பண்ண ஆரம்பிச்சாரோ அதுல இருந்துதான் அவருடைய குற்றச்சாட்டுகள் எல்லாமே அதிகரிக்கிற மாதிரியும் அதை பேஸ் பண்ணி மட்டுமே எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கிறது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா அஷ்மிதாவுடைய கணவராக விஷ்ணு இருந்த காலத்துல இருந்தே பலவிதமான குற்றச்சாட்டுகள் அவர் மேல இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல வந்து நான் சொல்ல வருது. ஏன்னா இந்த 4X ஸ்கேம்லாம் நடக்கிறப்ப இவர் இவ்வளவு ஆக்டிவா தாவேக்காக சப்போர்ட் பண்றது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணவே கிடையாது. சோ இப்படி ஒரு பக்கம் இருக்கு. ஃபைனலா இந்த வீடியோவோட முடிவில் சொல்ல போற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி ஒரு ஆல்பம் சாங்கை ரிலீஸ் பண்றதுக்காக நாடகம் நடந்தது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்றாங்களோ, அதே போல 4X ஸ்கேம்ல சுருட்டுன 50 கோடி ரூபாய இன்னைக்கு பாதிக்கப்பட்ட மக்கள் திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க தங்கள் பக்கம் திரும்ப கூடாது அப்படிங்கிறதுக்காக மீண்டும் கணவன் மனைவி 2 பேருமே சேர்ந்து போட்ட ஒரு டிராமா தான் இந்த வீடியோ அப்படிங்கறதா எல்லாருமே சொல்லப்படுற ஒரு விஷயம். ஏன்னா இந்த நிலையில என்ன பண்ணிருக்காங்கன்னா, அஷ்மிதா அவர்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் விடுறாங்க. என்னை வந்து நிம்மதியா இருக்க விடுங்க, சமீபத்திய விஷயங்கள் எல்லாமே என்னை வந்து ரொம்ப மனசு புண்படுத்துது அப்படின்னு. ஆப்வியஸ்லி ஒரு பிரெக்னன்ட் லேடி, அடுத்த மாசம் அவங்களுக்கு டெலிவரி. அப்ப அவங்க மன உளைச்சல் ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. அதனால பிரைவசி கேட்கறாங்க, ஸ்பேஸ் கொடுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இந்த நிலையில விர்ச்சுவல் வாரியர் விஷ்ணு வந்து ஒரு தனியார் சேனலுக்கு வந்து பேட்டி கொடுத்திருக்காரு, டிஜிட்டல் சேனலுக்கு. அதுல வந்து ஆங்கர் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் ரொம்ப ரொம்ப தெளிவான பதில் வந்து சொல்றாரு. அது மட்டும் இல்லாம காவல்துறையை சந்திச்சு அவர் தரப்புல ஒரு புகார் கொடுத்திருக்காரு. தன்னை மிரட்டி வாக்குமூலம் வாங்கியிருக்காங்க. அந்த வீடியோல எடிட்டர் வெர்ஷனை தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க, ஒரிஜினல் வெர்ஷன் என்கிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு நாடகத்தை வந்து இந்த இடத்துல அரங்கேற்றம் பண்றாங்க. அதே போல பேட்டியில வந்து கேட்கப்பட்ட பல கேள்விகளுக்கு அவருடைய பதில் வந்து பாத்தீங்கன்னா ஏனோதானோ அப்படிங்கிற துணியில தான் இருந்தது. அவரை நம்பி ட்ரேடுக்காக காசு போட்ட யாருக்குமே திருப்பி காசு கொடுக்கறதுக்கான எந்த ஏற்பாடுகளையும் அவங்க தரப்புல இது வரைக்கும் செய்யல. இன்னொரு முக்கியமான விஷயம் இதுல நோட் பண்ணணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, விஷ்ணுவுடைய 4X ஸ்கேம்ல ட்ரேடிங்காக பணம் போட்டவங்க நிறைய பேரு, 90% பேரு பெண்கள். இவங்க யாருமே தன்னுடைய கணவர்கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு இந்த பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணலையாம். தன்னுடைய பாக்கெட் மணியை வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பிசினஸை வந்து ஸ்டார்ட் பண்ணி தன்னுடைய கணவர்கிட்ட வந்து காமிக்கலாம் அப்படிங்கிற ஐடியால பல பெண்கள் வந்து இவருடைய பேச்சை நம்பி போட்டிருக்கிறதாகவும் சொல்றாங்க. இப்ப பெண்கள் விஷயத்துல ஒரு குற்றவாளியாக சிக்கி இருக்கக்கூடிய விஷ்ணுவுடைய வீடியோ வந்து பாத்தீங்கன்னா பல குடும்பங்கள்ல ஒரு சர்ச்சையும் ஏற்படுத்தியிருக்கு. அதாவது பணம் போட்டவங்களுடைய ஃபேமிலியில ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒருவேளை விஷ்ணு உங்ககிட்ட இப்படிதான் பேசி பணம் வாங்கினாரா, எந்த முகாந்திரத்தை நம்பி என்கிட்டயே சொல்லாம நீ பணம் போட்ட அப்படின்னு பாதிக்கப்பட்ட பெண்களுடைய ஃபேமிலிக்குள்ளேயும் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ட்ரேடிங்ல பணம் போட்டு இன்னைக்கு அந்த பணத்தை திருப்பி கேட்கிற யாருக்கும் பணத்தை திருப்பி கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக அஷ்மிதா அவர்களும் அவருடைய கணவர் விஷ்ணு அவர்களும் சேர்ந்து போட்ட ஸ்கெட்சு தான் இந்த வீடியோ அப்படிங்கிறது பல பேருடைய குற்றச்சாட்டாக இருக்கு. இது எல்லாத்துக்கும் ஒரிஜினலா உண்மையா பதில் யார் தரப்புல சொல்லப்படும் அப்படின்னு நம்புறோம் அப்படின்னா அஷ்மிதாவும்
விஷ்ணுவும் சேர்ந்து இதற்கு ஒரு விளக்கம் கொடுப்பாங்க அப்படின்னு நாங்க நம்புறோம். ஏன்னா ரூபாய் 2 கிடையாது, 50 கோடி ரூபாய ஒரு இன்ஸ்டா பிரபலங்களையும் இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்சர்களை நம்பி போட்டிருக்கிற மக்களுக்கு இது மிகப்பெரிய பாடமா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு முன்னேற்பாடோடு தான் இந்த வீடியோவும் நாங்க போடுறோம். இனிமேலும் வெறும் இன்ஃப்ளூயன்சர்களை நம்பி இப்படி பிசினஸ் பண்றேன், பணத்தை இன்வெஸ்ட் பண்றேன் அப்படிங்கிற முடிவு பொதுமக்கள் எடுக்கிறதுக்கு பின்னாடி ஒரு தடவை இல்ல 100 தடவை யோசிச்சிடுங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் இந்த வீடியோ மூலமா நாங்க சொல்லணும்னு நினைக்கிறோம். உங்களுக்கு முதலீடு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா நியாயமா நேர்மையா முதலீடு செய்யறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. உங்களுக்கே தெரியும் இன்னைக்கு கோல்டு ரேட்டு எங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. நகையா வாங்குறதுக்கு உங்களுக்கு சிரமமாக இருக்கு அப்படின்னா காயினா வாங்கி போடுங்க. அதுக்கு செய்கூலி சேதாரம் எதுவும் கிடையாது. ஸோ உங்களுக்கு ஃபியூச்சர்ல அது ஒரு மிகப்பெரிய சேவிங்ஸா இருக்கும். அதே போல லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. ப்ராப்பரா நிலத்தை வாங்கி அதை பத்திரப்பதிவு செய்து அதுல இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டை பெட்டர் பண்றதுக்கும் சேஃப்டியா செய்யறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. ஆனா அதை எல்லாத்தையும் விட்டுட்டு இன்ஃப்ளூயன்சர்கள் என்ற பெயர்ல இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய இந்த மாதிரியான ஆட்களை நம்பி உங்கள் பணத்தை போட்டு மீண்டும் மீண்டும் ஏமாறாதீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் சொல்ல வர்றேன். ஸோ ஆக மொத்தம் இந்த வீடியோ அஷ்மிதாவுடைய கணவரை பற்றி நல்ல விதமா சர்டிபிகேட் கொடுக்கறதுக்காகவோ இல்ல அவரோட பத்தின மற்ற விஷயத்தை பத்தி பேசுறதுக்காகவோ கிடையாது. ஏன்னா இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி அவங்க பேர் தீர்த்துப்பாங்க. ஏன்னா அவர் மாட்டி இருக்கிறது ஒரு பெண்கள் விஷயம் அப்படிங்கிறதுனால கணவன் மனைவி 2 பேருமே அதை தீர்த்துப்பாங்க. பாதிக்கப்பட்ட யாராவது நேரடியா புகார் கொடுத்தாங்க அப்படின்னா அதை விஷ்ணு பார்த்துப்பாரு. ஆனா பிரச்சனை இங்க மெயினா பேச வேண்டிய விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா Forex ஸ்கேம்ல விஷ்ணு அவர்கள் சுருட்டிய 50 கோடி ரூபாய் அதை நம்பி பணம் போட்டவங்களுக்கு கொடுக்க போறாரா இல்லையா அப்படிங்கறது மட்டும்தான் இங்க பேசணும்னு நினைச்சோம். ஸோ கண்டிப்பா அதற்கு பதில் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட காத்திருப்போம்.